எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹோஸ்ட் கிளப்ல ரெண்டு ட்வின்ஸ் இருப்பானுங்கல்ல, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ். இவனுங்க சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பார்க்கணுங்கிற ஆர்வத்துல நம்ம ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்ட சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கறானுங்க. ஆனா நம்ம ஆளு முடியவே முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. இருந்தாலும் இவனுங்க எப்படியாவது விடாம கன்வின்ஸ் பண்ணிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. பட் ஒரு கட்டத்துல இவனுங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வந்துடுது. சண்டைனா சாதாரண சண்டைலாம் இல்ல. அது வரைக்கும் இந்தியா ரஷ்யா மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவனுங்க திடீர்னு ரஷ்யா உக்ரைன் மாதிரி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இதை பார்த்துடுற மற்ற பசங்களாம், எங்களுக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் இப்படிலாம் சண்டை போட்டதில்ல, எப்போதுமே நகமும் சதையுமா ஒருத்தன் இன்னொருத்த மேல அவ்வளோ பாசமா இருந்துட்டு இருந்தான். பட் இப்போ இந்த மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு முக்கியமான ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெட் இருக்கான்ல, அதாவது ட்வின் பிரதர்ல இவன் தான் மூத்தவன். ஸோ ஃப்ரெட்டை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக அவன் பிளேஸ்ல ஒரு லெட்டர் வச்சிருப்பா. அந்த லெட்டரை பார்த்துடுற நம்ம ஜார்ஜ், அதாவது தம்பிக்காரன், டைரக்டா அந்த பொண்ணை மீட் பண்ணி நீ அண்ணனை லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணுமே ஆமான்னு சொல்ல இவன் பயங்கரமா அப்செட் ஆகி, நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த நாள்ல இருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது என்னோட காதலை உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா ஏதோ ஒன்று என்னை தடுத்துக்கிட்டே இருந்தது. பட் இப்போ நீ என்னோட அண்ணனை லவ் பண்ணிட்டு இருக்க, என்னால இதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் நான் இப்போ உன்கிட்ட வெளிப்படையா சொல்லிடுறேன், ஐ லவ் யூ, ப்ளீஸ் என்னோட காதலை ஏத்துக்கோன்னு இவன் கேட்க, அந்த பொண்ணுமே சரி, அண்ணனுக்கும் தம்பிக்கும் பெருசா இந்த வித்தியாசமும் இல்ல, பாக்குறதுக்குமே ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி தான் இருக்கானுங்கிற ஒரே காரணத்துக்காக ஓகேன்னு சொல்லிடுறா. அப்போ அங்க மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெட்டு, அதாவது அண்ணங்காரன் வெளியில வரான். ஆக்சுவலா இது எல்லாமே இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தான். இந்த பொண்ணு எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியிருப்பானுங்க. நான் தான் அப்பவே சொன்னேனே, இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ஈஸியா மனசு மாறிடுவாங்கன்னு ஜார்ஜ் சொல்ல, ஆமாண்டா தம்பி, நானே ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு என்ன உண்மையா லவ் பண்ணுதோ என்னமோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நல்ல வேலை நீ போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகிடுச்சுடா. ஒரு வேளை நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது பொண்ணு வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சிருவாங்க. அந்த மாதிரி நாம எதுவும் நடக்க விட்டுறக்கூடாது. ஏன்னா அம்மா கருவறையில ஒன்னா இருந்த நாம இந்த உலகத்திலையும் ஒன்னா சேர்ந்துதான் வாழணும்னு சொல்லி இவனுங்க பொண்ணுங்களையே வெறுத்திருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ இவனுங்களை மீட் பண்ணி, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எல்லா பொண்ணுங்களுமே உங்களை பிரிக்க நினைக்க மாட்டாங்க. இப்படி நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல இவ்வளோ பாசமா இருக்கிறத பார்த்து ரசிக்கிற பெண்களுமே இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என் கூட வந்து இந்த ஹோஸ்ட் கிளப்ல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு ஆஃபர் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜுமே இந்த ஹோஸ்ட் கிளப்ல மெம்பரா சேர்ந்திருப்பானுங்க. ஈவன் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இவனுங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பாசமா இருக்கிறத பார்த்து நிறைய பொண்ணுங்க ரசிக்கிறாங்க. இப்படி நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம பசங்க ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வேக வேகமா ஓடி வந்து இந்த மாதிரி ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல, நம்ம ஆளுங்க தடுக்கிறதுக்காக வேகமா ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. விட்டா கோவத்துல ஒருத்தன் இன்னொருத்தனை கொலையே பண்ணிடுவான் போல. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பாரபட்சமே இல்லாம அடிச்சுக்கிட்டு உருள்றானுங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்து பயந்துட்டு எங்க ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகிருமோன்னு சொல்லி தடுக்க ட்ரை பண்றாங்க. பட் முடியல. சண்டை கம்மியாகும்னு பார்த்தா அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயின் வர வழி இல்லாம, இப்போ நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கதை நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன்னு சொல்ல, டக்குன்னு அந்த ஃபைட்டையே டிராப் அவுட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறானுங்க. அதாவது நம்ம ஹீரோயினை கார்னர் பண்றதுக்காக தான் இப்படி உங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சிருக்கானுங்க. எப்படி எங்க ஆக்டிங் வேற லெவலா? சரி சரி, நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா வாக்கு கொடுத்துட்ட, ஒழுங்கா எங்களை கூட்டிட்டு போன்னு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சொல்ல, சரி வாங்க போலான்னு ஹீரோயின் கூப்பிடுறா. அப்போ நாங்களாம் எங்க 4 பேரையும் நீ கண்டிப்பா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு ஹீரோ ஃபோர்ஸ் பண்றான். அப்புறம் என்ன, வந்து தொலைங்கன்னு எல்லாருமே ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. நம்ம கண்ணாடி பார்த்துட்டு, என்ன இது, என் பெட்ரூமை விட உன்னோட வீடு சின்னதா இருக்கு, இதையே நீங்க 4ஆ டிவைட் பண்ணி ஹாலு, கிச்சன், பெட்ரூம், ரெஸ்ட் ரூம்னு பிரிச்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்கும்போது, ஆமா இதுதான் மிடில் கிளாஸ் வீடு, இப்படிதான் இருக்கும்னு ஹீரோயின் சொல்றா. பரவாயில்ல, இதுலயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இந்த வீடு ரொம்ப குட்டியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துக்கலாம். இதுவே பணக்கார வீடுனா ஆளுக்கு ஒரு ஒரு ரூம்ல தனித்தனியா அடைஞ்சு கிடப்போம். பட் இது அதுக்கு எவ்வளவோ மேல்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்றான். தென் நம்ம ஆளுங்க இப்பதான் ஹீரோயின் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க இல்லையா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரியா நிறையவே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறதுனால எல்லாரும் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம கியூட் அனிமே பையன் இருக்கான்ல, இவன் பேரு ஹனி. ஸோ ஹனி, எனக்கு இந்த மாதிரி ஹாட் பாட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ப்ளீஸ் உன் கையால எனக்கு ஏதாவது சமைச்சு தரியான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஓகே நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை, நான் போய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா, நாங்க இது வரைக்கும் மிடில் கிளாஸ் மக்களோட மார்க்கெட்டையே பார்த்ததில்ல, ப்ளீஸ் எங்களையும் கூட்டிட்டு போன்னு 6 பசங்களும் கெஞ்ச, ஹீரோயினும் சரி வந்து தொலைங்கிறான்னு கூட்டிட்டு போறா. அப்போ நம்ம ஹீரோ வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்ன இறந்து போன நம்ம ஹீரோயினோட அம்மா போட்டோவை பார்த்து ப்ரேயர் பண்ணவும் நம்ம ஆளுக்கு பயங்கரமா டச்சிங் ஆகிடுது. ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா போலான்னு ஹீரோ சொல்லிட்டே எழுந்திருக்கும் போது கால் தடுக்கி அப்படியே நம்ம ஹீரோயின் மேல விழுந்துடுறான். அப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினோட அப்பா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன்னா இவர் ஒரு டிரான்ஸ்வெஸ்டிஸ்னு, ஸோ பொண்ணுங்க மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவரு நம்ம ஹீரோயின் மேல இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அடிங் கொய்யால என் பொண்ணுக்கிட்டே உன் வேலையை காட்டுறியான்னு சொல்லி ஒரே அடி தான் நம்ம ஹீரோ போய் செவுத்துல ஒட்டிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோயின் நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவா சொல்லி அவருக்கு புரிய வச்சதும் அவருமே எல்லா பசங்களையும் வீட்டுக்குள்ள இன்வைட் பண்றாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பேசுறாங்க. அப்பா நீங்க இவங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கங்க, நானும் ஹீரோவும் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறோம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போறா. ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளோ க்ரௌடான மார்க்கெட்டை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, ஏற்கனவே இங்க இருந்துட்டு இருக்க எல்லா பொருளும் விலை கம்மியா தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு இப்படி நேராக நேராக இன்னும் நிறையவே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு கேட்க, அது பேர் தான் பிசினஸ் ட்ரிக்கு, உனக்கெல்லாம் இது புரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவே இங்க இவனுங்க 5 பேரும் எங்களுக்கும் அந்த மார்க்கெட்டை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு, கூட்டிட்டு போங்கன்னு கேட்கறதுனால சரி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கேம் விளையாடலான்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோவையும் ஹீரோயினையும் கண்காணிக்கிறதுக்காக இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க நம்ம ஆளுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்ததும் மற்ற பசங்களுக்கெல்லாம் செமையா வைரடி ஆரம்பிச்சிருது. எப்படியாவது இவங்க 2 பேரோட சந்தோஷத்துல குண்டு வைக்கணுங்கிறதுக்காக வேணுக்குனே டிஸ்டர்ப் பண்றானுங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினோட அப்பா, என்ன உன்னோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போது நீ என் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுதுன்னு கேட்க, அப்படியும் சொல்லலாம். என்னதான் உங்க பொண்ணு என்ன ஒரு பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கலைனாலும் அவளை நான் ஒரு அப்பாவா இருந்து பார்த்துக்க ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அப்பா இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. பட் வெளியில காட்டிக்காம, அதான் நான் ஏற்கனவே ஒரு அப்பா இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு என் பொண்ணுக்கு இன்னொரு அப்பா வேற, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போடான்னு ஹீரோக்கு நோஸ்கட் கொடுத்துடுறாரு. அப்புறம் இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு ஃபேமிலியா சேர்ந்து அந்த ஹாட் பாட்லாம் சாப்பிட்றாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஸ்கூல் பிரின்சிபல் அவளை தனியா மீட் பண்ணி, நான் உன்னை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டமா, நீ எதுக்கு இப்படி ஒரு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், முக்கியமா நீ ஹோஸ்ட் கிளப்ல ஒரு மெம்பரா இருக்கிறதுமே எனக்கு நல்லா தெரியும். ஸோ உனக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே தாராளமா பண்ணு, கண்டிப்பா அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன். அதுக்கு பதிலாக நீ நல்லா படிச்சு நம்ம ஸ்கூல் மானத்தை காப்பாத்தினா மட்டும் போதும், மற்றபடி உனக்கு தேவையான எல்லா உதவியுமே நான் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கு ஆசையா ஒரு பேனாவும் நோட் பேடும் கிஃப்டா தராரு. இவரோட ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஞாபகம் தான் வருது. ஏன்னா இந்த பிரின்சிபல் பேசுறது, பழகுறது, நிக்கிறது, நடக்கிறது எல்லாமே நம்ம ஹீரோ பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுவே இங்க இந்த ஸ்கூல்ல இருக்கிற நியூஸ் பேப்பர் கிளப்பை சேர்ந்த பசங்க மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீயாவே நியூஸ் பேப்பர்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் கூட மதிச்சு அந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வாங்க மாட்டானுங்க. அதுவே நம்ம ஹீரோ இன்னும் 2 வாரத்துல எங்க ஹோஸ்ட் கிளப்போட ஆனிவர்சரி வரப்போகுது, அதுல நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஹீரோ இன்விடேஷன்லாம் கொடுக்கவும், பொண்ணுங்களாம் நீ நானும் போட்டி போட்டு வாங்குறத பார்க்கும்போது அந்த நியூஸ் பேப்பர் கிளப்போட பிரசிடென்ட்டுக்கு சமகாண்டாகிடுது. அப்படி இருக்கும்போது ஒரு வயசான லேடி இறங்கி வந்ததை பார்த்ததும் நம்ம ஹீரோ எல்லா வேலையும் விட்டுட்டு ஆசாசியா ஓடி போய், பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாசத்தோட கேட்குறான். ஆனா அவங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம, இந்த மாதிரியான பப்ளிக் பிளேஸ்ல நீ எல்லாருக்கு முன்னாலையும் என்ன பாட்டின்னு கூப்பிட்டு அவமானப்படுத்தாத, தப்பான உறவுல பிறந்த ஒன்னெல்லாம் என்னோட பேரனா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க போகவும், பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதை நோட் பண்ணிடுற நம்ம ஹீரோயின் கண்ணாடி கிட்ட என்ன மேட்டர்னு கேட்கும்போது, அந்த வயசான பாட்டி தான் இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட், இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் ஹீரோவோட அப்பா, இந்த ஸ்கூலே ஹீரோவோடது தான் கண்ணாடி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. அதாவது பிரின்சிபலோட ஆட்டிடியூட் பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோட ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா, அதோட கனெக்டிவிட்டி இதுதாங்கிறத ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. சரி அப்புறம் எதுக்காக அந்த பாட்டி நம்ம ஹீரோவை தன்னோட பேரனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ஸோ நீ கண்டதை யோசிச்சு மண்டையை குழப்பிக்காம உன் வேலையை போய் பாருன்னு கண்ணாடி சொல்லிடுறான். தென் நம்ம மாயாவி அண்ணனும் அவரோட அசிஸ்டண்ட்டும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கிறிஸ்டல் பால் மூலமா பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட ஹோஸ்ட் கிளப்புக்கு ஒரு பொண்ணு மூலமா பிரச்சனை வரப்போகுதுங்கிறது தெரிய வருது. பட் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தாங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினை ஒரு பையன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ உடனே இந்த விஷயத்த நம்ம ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி, எந்த பொண்ணால உங்க கிளப்புக்கு பிரச்சனை வருதோ அந்த பொண்ணால மட்டும்தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிடுறாரு. இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.